சைனா உலகத்தோட மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், செல்ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் எல்லா வகையான பொருட்களையும் பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடும் சைனா தான். சைனா ஒரு வருஷத்துக்கு 350 லட்சம் கோடிகள் மதிப்புள்ள பொருட்களை உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது. இதுவரையிலும் இது போல எந்த நாடுமே ஏற்றுமதி செஞ்சதில்லை. சைனாவில் உற்பத்தி செய்கிற பொருட்களை நம்பி தான் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி போன்ற நாடுகளே இருக்குது. அமெரிக்காவே நினச்சாலும் சைனாவில் உற்பத்தி பண்ணுற பொருட்களை வாங்குறத சுத்தமாக நிறுத்த முடியாது. இன்னொரு பக்கம் தாய்வான். சைனாவுடைய கிழக்கு சீன கடல், ஈஸ்ட் சைனா சீல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு தான் தாய்வான். இந்த சின்ன நாடான தாய்வான் தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காரு, பஸ்ஸு, ஏரோப்ளேன், செல்ஃபோன், கேமரா, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, ஸ்மார்ட் வாட்சு, ஸ்மார்ட் டிவி, இன்னும் விண்வெளியில் இயங்குகிற சேட்டிலைட்லேருந்து அந்த சேட்டிலைட்டை கொண்டு போகிற ராக்கெட் கொண்டு இந்த தாய்வான் நாட்டில் தயாரிக்கிற தாய்வான் செமிகண்டக்டர் சிப்பால் தான் இயங்குது. உலகத்தோட 90% அட்வான்ஸ் சிப்பு தாய்வான் தான் உருவாக்குறாங்க. மற்ற நாடுகளால் இந்த சிப்பை தாய்வான் அளவுக்கு துல்லியமாக உற்பத்தி செய்ய முடியலை. இப்படி இருக்கிற நிலையில் சைனாவுடைய பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த தாய்வானை தன்னுடைய நாடுனும், தாய்வானை அமைதி பேச்சுவார்த்தை மூலயமா சைனாவோட இணைக்கணும்னு, அப்படி இல்லைனா இராணுவத்தை கொண்டு கைப்பற்றுவோம்னு சொல்கிறாங்க. இதில் சைனா இன்னொரு ரெட் லைனும் வச்சுருக்காங்க. தாய்வான் தன்னை தனி நாடுன்னு அறிவித்தாலோ இல்லை அமெரிக்கா தாய்வானை தனி நாடுன்னு அங்கீகரித்தாலோ இராணுவத்தை கொண்டு கண்டிப்பாக கைப்பற்றிடுவோம்னு இதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சைனா சொல்லி வராங்க. ஆனால் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி இந்த சைனா தாய்வான் போர் இருக்காதுன்னு, சைனா தாய்வான் மேலே போர் ஆரம்பித்தா அமெரிக்க இராணுவம் நேரடியாக சைனாவை எதிர்த்து போர் செய்யும்னு, இது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆன போராக மாறும்னு அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜோ பைடன் மட்டும் இல்லாமல் இன்னும் பல இராணுவ அதிகாரிகளும் சொல்லி வராங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் நேரடியாக இறங்க மாட்டோம்னு, அப்படி செஞ்சால் அது உலக போராக மாறும்னு சொன்ன அமெரிக்கா ஏன் சைனா தாய்வான் போரில் அமெரிக்க இராணுவம் நேரடியாக இறங்கும்னு சொல்கிறாங்க? ஏன்னா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய நிறுவனங்களான கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, ஃபேஸ்புக், போயிங் போன்ற எல்லா பெரிய நிறுவனங்களும் தாய்வானுடைய செமிகண்டக்டர் சிப்பால் தான் இயங்குது. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஹார்ட்வேர்லேயுமே தாய்வானுடைய செமிகண்டக்டர் சிப் இருக்குது. சைனா தாய்வானை கைப்பற்றினா அமெரிக்கா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நாடுகளுமே சைனா கிட்ட தான் போய் நிற்கணும். அப்படி நடந்தால் உலகத்தோட நம்பர் 1 வல்லரசாக இருக்கிற அமெரிக்கா 2வது இடத்துக்கு தள்ளப்படும். இதனால தான் அமெரிக்கா சைனாவுக்கும் தாய்வானுக்கும் போர் வந்தால் அமெரிக்கா நேரடியாக ஈடுபடும்னு சைனாவை எச்சரிக்கிறாங்க. சைனா இதை பற்றிலாம் கவலைப்படாமல் தாய்வானை கைப்பற்றியே தீர்வோம்னு சொல்கிறாங்க. சைனா அரசாங்கம் தாய்வான் நிலப்பரப்பு தனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்ல காரணம் என்ன? உண்மையிலேயே தாய்வான் சைனாவுக்கு தான் சொந்தமா? 1700 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு சீன அரசர் தாய்வான் தீவுக்கு அவங்க நாட்டிலேருந்து சில மாலுமிகளை அனுப்பி வைக்கிறார். இதுதான் தாய்வானுக்கு சீனர்கள் போன முதல் வரலாறு. அதுக்கு பிறகு 1622 டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தாய்வானில் குடியேறி ஜீலாண்டியான்னு ஒரு போர்ட் ஒன்று கட்டுறாங்க. இந்த போர்ட்டை கட்டுற காலகட்டத்தில் சைனாவை மிங் டைனாசிட்டி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த போர்ட்டு கட்டுனதுடைய நோக்கம் ஜப்பானுடையும் சைனாவுடையும் வர்த்தகம் செய்கிறதுக்காக தான். சைனீஸ் மிங் டைனாசிட்டியுடைய அனுமதியோட டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தாய்வானை வர்த்தகத்துக்காக மட்டுமே பயன்படுத்தி வந்தாங்க. 1644 டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வந்த அடுத்த 22 வருஷத்தில் 300 வருஷமாக ஆண்டு வந்த சைனீஸ் மிங் டைனாசிட்டி முழுமையாக சரிஞ்சு கொலாப்ஸ் ஆகுது. அதுக்கு பிறகு தான் சிங் டைனாசிட்டி சீனாவை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மிங் டைனாசிட்டிக்கு விசுவாசமாக இருந்த பெரிய அளவிலான மக்கள் சைனாவை விட்டு தாய்வானில் போய் குடியேறுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தாய்வானை டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில் இருக்குது. தாய்வானுக்கு குடியேறின சைனா மக்கள் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தாய்வானை விட்டு வெளியேற சொன்னாங்க. ஆனால் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதை மறுத்தாங்க. அதனால் தாய்வானில் காக்சிங்காங்கிற சீன அரசர் தலைமையில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சண்டை போட்டு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தாய்வானை விட்டு வெளியேற்றினாங்க. சண்டை முடிஞ்ச சில மாதத்திலேயே காக்சிங்கா இறக்குறாரு. அதுக்கு பிறகு சிங் டைனாசிட்டி 1683 தாய்வானை முழுமையாக கைப்பற்றுறாங்க. இதுதான்
வரலாற்றிலேயே முதல் முறையாக சைனா தாய்வானை முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சுருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் 200 வருஷங்களுக்கு பிறகு 1894 சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஃபஸ்ட்டு சீனோ ஜப்பானீஸ் வார் வருது. இந்த போரில் சைனா ஜப்பானால் தோற்கடிக்கப்பட்டு தாய்வானை ஜப்பான் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1945 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சைனா, அமெரிக்கா, இங்கிலாந்து சேர்ந்து ஜப்பானை தோற்கடித்து மறுபடியும் தாய்வானை ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவோட இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1949 4 வருடங்களுக்கு பிறகு சைனாவில் உள்நாட்டு கலவரம் வெடிக்குது. மாவோவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த நேரத்தில் சீன அதிபராக இருந்த ஷாங்காய் ஷேக்குடைய நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட்டை விரட்டி விட்டு சைனாவை கைப்பற்றினாங்க. சைனாலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட 15 லட்சம் நேஷனலிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த மக்கள் ஷாங்காய் ஷேக்கோட தாய்வானில் போய் குடியேறுறாங்க. கொஞ்ச வருஷத்திலேயே சைனாவுடைய கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் மாவோ தலைமையில் தாய்வானில் இருக்கிற ஷாங்காய் ஷேக் நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் மேலே போர் தொடுக்கிறாங்க. இந்த போரில் தான் அமெரிக்கா உள்ளே வந்து தாய்வான் நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு சைனாவை எதிர்த்து நேரடியாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த போருக்கு பிறகு ஷாங்காய் ஷேக் தாய்வானை தனி நாடுன்னு முதல்ல அறிவிக்கிறாரு. ஆனால் சைனாவுடைய கம்யூனிஸ்ட் மக்கள் சைனா ஒரே நாடாக இருக்கணும்னு பிரியக்கூடாதுன்னு விரும்பினாங்க. இன்னைக்கு இந்த தாய்வான் சைனா பிரச்சனை உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு. சைனாவுடைய பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் தாய்வான் சைனாவை சேர்ந்ததுன்னு தனி நாடாக அறிவிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இராணுவத்தை பயன்படுத்தி தாய்வான் சைனாவோட இணைக்க தயங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சைனாவால் தாய்வானை முழுசாக கைப்பற்ற முடியுமா? அப்படி சைனா தாய்வான் போர் வந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.